ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இது உங்கள் புல்லிஷ் பவர். டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். ஜஸ்ட் இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது எந்த விதத்திலையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய எந்த விளைவுகளுக்கும் நீங்களே பொறுப்பு. டே ஒன் இன்னைக்கு கேண்டில்ஸ்டிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். பெரும்பாலும் மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கேப் அப், கேப் டவுன் and day high, day low, swing high, swing low. ஒவ்வொரு ஸ்விங்கோட ஐயும் லோவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மொமெண்டம் லெவலு, பிரேக் அவுட் லெவலு, ப்ரீவியஸ் டே ஹை, லோ, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக செயல்படக்கூடிய லெவலு, நம்ம டிமாண்ட் ஜோன், சர்ப்ளை ஜோன், பிக் ரிஜெக்ஷன் பிளேஸு, கேப் பார்டரு, மர்பூசா, முதல் கேண்டில் மூன்றாவது கேண்டில் தொடர இடம். இப்படி பல வகையில் நாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டில் இதை எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் கேப் அப் அல்லது கேப் டவுன் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும்போது எடுத்த உடனே என்ட்ரிக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் பண்ணுற இடத்துல எங்கே சப்போர்ட் லெவல் இருக்குது, மேலே எங்கே சப்போர்ட் லெவல் இருக்குது, கீழே எங்கே சப்போர்ட் லெவல்ன்றத நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இத்தனை சப்போர்ட் லெவல் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த எல்லா சப்போர்ட் லெவலும் நீங்கள் மார்க்கெட்டோட இணைஞ்சி பார்க்கணும். மார்க்கெட்டை கேள்வி கேட்கணும். இப்போ மார்க்கெட்டில் முதல் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்படி பின்பார் ஓப்பன் ஆயிருக்கா, இல்லை கேப் அப்பு ஓப்பன் ஆயிருக்கா, இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒவ்வொரு லெவல்ஸும் எங்கே இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டே போகணும். இப்போ முதல் கேண்டில் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் கேண்டிலாக இருக்குது, ரைட். அந்த கேண்டிலுடைய ஐயும் லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கேண்டில் ஐயை உடைக்குதா இல்லை லோ உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் முதல் ஸ்விங்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஐ லோவை பார்த்துட்டோம். அடுத்து ஸ்விங்கை பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்விங்கோட ஐயும் லோவும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ எந்த பக்கம் உடைக்குது அப்படின்றத கன்ஃபர்மேஷன் வாங்குறோம், ரைட். இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் உடையுது அப்படின்னாக்க ஹையர் ஹை ஹையர் ஹை இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்விங்கை உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், ஸ்விங்கோட லோ, கடைசி ஸ்விங்கோட லோவை பார்க்கணும், ஐயை பார்க்கணும். எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்விங்கும் உருவாக்கிட்டு அடுத்த ஸ்விங்குக்காக போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஸ்விங்கை உடைச்ச உடனே, ஒரு ஸ்விங் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி நம்ம நினைப்போம், அது தப்பு. ஒரு என்ட்ரி லெவல் அப்படி எடுக்கக்கூடாது. என்ட்ரி நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு லெவலையும் நீங்க மார்க்கெட்ல எப்படி பார்க்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.